வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஜோதிடத்தில் கிரகங்களின் பார்வை. நம்ம ராசி கட்டத்தில் அனைத்து கிரகங்களுக்கும் 7வது பார்வை உண்டு. அனைத்து கிரகங்களுக்கும் 7வது பார்வை. அனைத்து கிரகங்களும் தான் நின்ற இடத்திலிருந்து 7வது வீட்டை பார்க்கும். இது வந்து பேசிக் கான்செப்டு. இது மட்டும் இல்லாமல் செவ்வாய், குரு, சனிக்கு வந்து சிறப்பு பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு வந்து 7வது பார்வையும், அனைத்து கிரகங்களுக்கும் 7வது பார்வை உண்டு. செவ்வாய்க்கு வந்து 4வது பார்வை, 7, 8. குருவுக்கு வந்து 5வது பார்வையும் 9வது பார்வையும் சிறப்பு பார்வை. சனிக்கு வந்து 3வது பார்வையும் 10வது பார்வையும். செவ்வாய் தான் நின்ற இடத்திலிருந்து 4, 7, 8ஆம் வீடுகளை பார்க்கும். குரு தான் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீட்டை பார்க்கும். சனி பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் இடத்தை பார்க்கும். இது வந்து அடிப்படை ஸ்ட்ரக்சர். இந்த பார்வைகள் காரணமாக 4 விதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றன ஜாதக கட்டத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து ஒரு வலுவான ஜாதகம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகம் வந்து பார்த்தா பல கிரகங்கள் உச்சமடைந்திருக்கின்றன, ஆட்சி பெற்றிருக்கின்றன, சுபகிரகங்கள்லாம் வலுவோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வலுவான இருக்கிற சுபகிரகத்தை ஒரு நல்ல கிரகங்கள் பார்த்தா அந்த ஜாதகம் மேலும் வலுவாகும். ஆனால் ஒரு நல்ல ஜாதகத்தை பாபகிரகங்களான சனி பகவான் வந்து இல்லை செவ்வாயோ ஆட்சி உச்சம் பெற்ற வீட்டிலிருந்து ஒரு சுபகிரகத்தை பார்த்தால் அந்த வீட்டினுடைய தன்மை குறையும். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரியில் வந்து ஒரு ஜாதகம் வலுவிழந்த ஜாதகமாக இருக்குது. ஒரு கிரகங்கள் வந்து ரொம்ப வலுவிழந்து இருக்குது, நீசம் அடைஞ்சிருக்கலாம், பகையில் இருக்கலாம். அந்த கிரகத்தை சுபகிரகமான குரு, வானத்தின் கடவுள் என்று போற்றப்படும் குரு பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து 5வது பார்வையாக, 7வது பார்வையாக, 9வது பார்வையாக பார்த்தால் அந்த நீசமடைந்த வீடு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனுடைய தாக்கம் குறைந்து நன்மை தான் ஏற்படும். அந்த தீமையிலிருந்து குரு பகவான் பார்வையால் அந்த தீமை குறைந்துவிடும். தீமை ஏற்படுத்த மாட்டார் அந்த எந்த கிரகம் வலுவடைஞ்சிருக்குதோ. அதுக்காக தான் வந்து குரு பார்வை அவசியம் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. குரு பார்த்தால் கோடி நன்மை. ஓகே, இந்த 3வது கேட்டகரி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து வலுவான ஜாதகத்தை வலுவான பார்வையால் மேலும் வலுப்படுத்துறது. 2வது கேட்டகரி வலுவான ஜாதகத்தை பாவகிரகங்கள் பார்த்து அந்த ஜாதகத்தோட தன்மையை குறைக்கிறது. 3வது கேட்டகரி வலுவிழந்த ஜாதகத்தை நல்ல கிரகம் பார்த்து ஓரளவுக்கு சமநிலைப்படுத்துறது. 4வது கேட்டகரி வலுவிழந்த ஜாதகத்தை பாபகிரகங்கள் பார்த்து மேலும் வலுவிழப்பது. இதுதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது நேற்றுடைய ஜாதக கட்டம் 24 ஏப்ரல் 2019 நைட் 8 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம உண்மையான ஜாதகத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம்னா டிஸ்கஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த பலனை. பட் சிலருக்கு வந்து நன்மை கொடுக்கும், சிலருக்கு தீமை கொடுக்கும், சிலருக்கு வந்து சமமாக அமையும். அதனால தான் வந்து நேற்றுடைய ஜாதக கட்டத்தை எடுத்திருக்கோம். நேற்றுடைய ஜாதக கட்டம் வந்து போராடம் 1ஆம் பாதம் 24 ஏப்ரல் 2019 8 மணிக்கு சென்னையில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்கணத்தில் குரு இருக்குது, 2ஆம் இடத்துல சந்திரன், சனி, கேது, 3ல் எதுவும் இல்லை, 4ல் எதுவும் இல்லை, 5ல் புதன், சுக்கிரன், 6ல் சூரியன், 7ல் செவ்வாய், 8ல் ராகு, 9, 10, 11, 12 எதுவும் இல்லை. இப்போ லக்கணத்தில் குரு இருக்கிறதுனால இந்த ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் தான். லக்னாதிபதி செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல சமமாக இருக்கார். ஒரு ஜாதக கட்டத்தை போட்டதோடனே அந்த ஜாதகத்துடைய பலம் ஆட்சியாக உச்சமானதை நோட் பண்ணி வச்சுக்கிறது தான் பெட்ரு. அப்படி பார்த்தா தான் ஜாதகம் கரெக்டாக வரும். இந்த கட்டத்தில் வந்து குரு நட்பு. குரு நட்பாக இருந்தால் நம்ம வந்து ஒரு 70% தான் மார்க் போடணும். குரு உச்சத்தில் இருந்தால் 100% போடலாம், ஆட்சியில் இருந்தால் 90% போடலாம், பகையில் இருந்தால் ஒரு 30-40 போடலாம். நீசத்தில் இருக்குதுன்னா 0 to 10% கூட தான் போட முடியாது. அதுக்கு வந்து 2ஆம் இடத்துல சந்திரன் சமம், சனி சமம், கேது நட்பு. 5ல் புதன் நீசம் அடைஞ்சிருக்குது, புதன் வந்து வலு குறைஞ்சிருக்குது. அதே கட்டத்தில் வந்து சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்குது. இது எத்தனை டிகிரியில் சேர்ந்துருக்குன்னு வேறு பார்க்கணும். இணைந்த கிரகங்கள், அதாவது சேர்ந்த கிரகங்கள் பார்க்கும் பறவைகளால் வந்து இதன் பலன் மாறுபடும். புதன் நீசம் அடைஞ்சதாலேயே வந்து இது வலுவிழந்த ஜாதகம், இவங்க வந்து அறிவில் கம்மியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சுக்கிரன் எத்தனை டிகிரியில் சேர்ந்துருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒன்றும் டிகிரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. அதை பார்க்கும் கிரகங்கள் சப்போஸ் புதன் நீசம் அடைஞ்சிருந்து அதை வந்து உச்சம் பெற்ற சனியோ ஆட்சி பெற்ற சனியோ பார்த்தா வேணால் படிப்பில் மந்தன்னு சொல்லலாம். அப்படி எந்த பாவகரங்களின் பார்வை இது கிடையாது.
சூரியன் உச்சம், ஏன்னா சித்திரை மாதம் போதுங்கிறாரு. சித்திரை மாதம்னாவே சூரியன் வந்து மேச ராசியில் தான் இருக்கும். சூரியன் உச்சம் 7ல் செவ்வாய். இப்போ வந்து இவளுக்கு திருமண காலகட்டத்தில் வந்து 7ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில தடையை ஏற்படுத்துவாங்க. பட் இந்த 7ல் செவ்வாய் இருந்தாலையும் இது வந்து செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தாது. அப்படியே ஏற்படுத்தினாலையும் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா குரு வந்து 7வது பார்வையாக இந்த வீட்டை பார்க்குறாரு. குரு வந்து 7வது பார்வையாக பார்க்கறதுனால தான் நின்ற இடத்துலேருந்து அனைத்து கிரகங்களும் தான் நின்ற இடத்துலேருந்து 7வது பார்வை பார்க்கும். குரு வந்து 1 2 3 4 5 6 7 7வது பார்வையாக ரிஷபராசி அதாவது சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குறாரு. அந்த சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்குது. ஸோ இந்த செவ்வாயால் வந்து திருமண வாழ்க்கையில் அதிக பாதிப்பு ஏற்படும்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு பார்க்குறதுனால செவ்வாயோட பாதிப்பு குறையும். இதுதான் அதுக்காக தான் அந்த பார்வையோடைய அவசியத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்துட்டு 5வது பார்வையாக வந்து குருவுக்கு வந்து 5வது பார்வையும் உண்டு. இயற்கையிலேயே சுபகிரகம் குரு 5வது பார்வையாக 1 2 3 4 5 5வது பார்வையாக இந்த 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது நீசமடைந்த புதனின் தாக்கம் வந்து கொஞ்சம் நல்லது ஏற்படும். புதன் நீசமடைஞ்சிருந்தாலையும் குரு பார்வையால் நன்மை ஏற்படும். ஆனால் உச்சம் பெற்ற சுக்கிரன் வேறு இருக்குது. வலுப்பெற்றதை குறைச்சா அதை வலுவை குறைக்கின்றது தான் நேச்சுரல். இது அதை பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து 9வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குது. இது லக்னத்திலேயே குரு இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செவ்வாய்க்கு வந்து 4 7 8வது பார்வை உண்டு. செவ்வாய் வந்து எங்கே இருக்குது? 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் தான் நின்ற இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறது. 1 2 3 4 4ஆம் இடமான அதாவது செவ்வாய்க்கு 4ஆம் இடம் வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடம். 4வது பார்வையாக செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கிறது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். செவ்வாய் 4வது பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் செவ்வாய் என்ன சொல்கிறோம்? பூமிக்கு அதிபதி சொல்கிறோம், பூமிக்காரகன்னு சொல்கிறோம். ரத்தத்தை குறிப்பிடுறது செவ்வாய் தான் சொல்கிறோம். ஏன் பிளட் குரூப்பை கொஞ்சம் டிசைட் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஏற்றுக்கலாலையும் ஜோதிட ரீதியாக பிளட் குரூப்பை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற கருத்தை வந்து பெரும்பான்மையான ஜோதிடர்கள் ஏற்றுக்கலனாலையும் உண்மைதான், பிளட் குரூப்பை கண்டுபிடிக்க முடியும். 90% துல்லியமாக சொல்லலாம், 100% துல்லியமாக சொல்லனாலையும் ஓரளவுக்கு 70 to 90% யூகிக்க முடிகிறது. இந்த ஜாதக கட்டத்தை வச்சு பிளட் குரூப்பை கண்டுபிடிக்க முடியும். பிரபல ஜோதிடத்தில் டாக்டரேட் வாங்கினவங்க தான் வந்து இதுக்கு சவால் விடுறாங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஆனால் கண்டுபிடிக்கலான்றது தான் என்னுடைய கருத்தம். ஸோ செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால வந்து இவங்க வந்து தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு. தொழில் வந்து மருத்துவ தொழிலுக்கு தான் பண்ணலாம். செவ்வாயோடைய பலங்கிறதுனால, செவ்வாய் ரத்தத்தை குறிக்கிறதுனால ஓகே, பூமிக்கு அதிபதி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 8வது பார்வையாக 7வது பார்வையாக லக்னத்தை பார்க்குது. ஓகே, லக்னத்தை குரு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 8வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குது. ஓகே, சனி 3 7 10வது பார்வை உண்டு. சனி தான் நின்ற இடத்துல இருந்து இந்த 2ஆம் இடத்துல சனி சமமாக்குது. இந்த சமமாக்குற சனி அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. 1 2 3வது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடம் தாய்ஸ்தானம். ஓகே, 7வது பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். சனி பகவான் பார்க்கறதுனால நன்மை தான், ஏன்னா சனியை வந்து ஆயுள்காரகன்னு சொல்கிறோம். 10வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குது. சனி வந்து 10வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும். இங்கிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 சனிக்கு 10வது பார்வை உண்டு. தன்னுடைய 10வது பார்வையின் மூலமாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறது. மறைமுகமான வழியில் அல்லது நேர்மையற்ற வழியில் சனி பகவான் லாபத்தை கொடுப்பார். இதுதான் அதனுடைய காரணம். இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது வந்து ஜென்ரலான பொதுவான பலன். இப்போ வந்து உண்மையானவே ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்ப்போம். இது வந்து பேர் சொல்ல, டேட் ஆஃப் பர்த் சொல்ல, உங்களால் யூகிக்க முடிஞ்சால் யூகிச்சிக்கங்க. இந்த ஜாதக கட்டத்தை எடுத்துங்க. இந்த ஜாதக கட்டம் வந்து டேட் ஆஃப் பர்த்லாம் நான் போடல, பட் இது உண்மையான ஜாதக கட்டம் தான். லக்னம் தனுசு லக்னம், 2ஆம் இடத்துல குரு, 2ல் குரு, 3 4ல் சனி கேது, 5ல் எதுவும் இல்லை, 6ல் சூரியன் புதன், 7ல் சுக்கிரன், 8ல் எதுவும் இல்லை, 9ல் சந்திரன், 10ல் செவ்வாய் ராகு, 11ல் எதுவும் இல்லை, 12ல் எதுவும் இல்லை. இப்போ வந்து இந்த ஜாதகத்தை நல்லா விட்டு நோக்குங்க. லக்னாதிபதி, இந்த லக்னத்துக்கு அதிபதி யார்? குரு பகவான். ஜோதிடத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களால தான் இதை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா நான் இன்னும் இதுக்கு முன்ன கிளாஸில் நீங்கள் வந்து எந்தெந்த வீட்டுக்கு எந்தெந்த கிரகம் அதிபதினு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு பகவான் 2ல் நீசம் அடைஞ்ச லக்னாதிபதி. லக்னம் வந்து உயிர் போன்றது. அந்த உயிர் போன்ற லக்னமானது வந்து
2ஆம் இடத்துல வந்து நீசம் அடைஞ்சிருச்சு. இட் மீன்ஸ் வந்து பலம் குறைஞ்சிருச்சு. 0 பலத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். 0 to 10% பலத்தில் தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. லக்னாதிபதி நீசம் அடைகிறதுனால யாருக்கும் எந்த ப்ராப்ளம் ஏற்படுத்தலை. நிறைய பேருக்கு லக்னாதிபதி நீசம் அடையுது, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, 2 ஓகே. 3 4ல் சனியும் கேதுவும் இருக்குது. 5 6ல் சூரியன் பகை புதன் நட்பு, 7ல் சுக்கிரன் நட்பு, 9ல் சந்திரன் நட்பு, 10ல் செவ்வாய் பகை ராகு நட்பு. பேசிக்காக அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இது வந்து ஒரு வலுவிழந்த ஜாதகம். வலு ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி எடுத்துனே ப்ரிடிக்ட் பண்ணலான்னா லக்னாதிபதியை நீசம் அடைஞ்சிட்டாரு. அப்பயே வந்து இது வலுவிழந்த ஜாதகன்றது ஒரு முடிவுக்கு வரணும். ஆனால் 100% முடிவுக்கு வரக்கூடாது. பார்வைகள் இந்த இடத்துல தான் வந்து செவ்வாய் குரு சனியோட பார்வைகள் வேலை செய்யுது. அதே மாதிரி சரஸ்த உபயராசிகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மாரகஸ்தானம் யாருன்னு பார்க்குறோம். சரலக்கணத்துக்கு யார் மாரகாதிபதி, ஸ்திரலக்கணத்துக்கு யார் மாரகாதிபதி, உபயலக்கணத்துக்கு யார் மாரகாதிபதினு. இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி சுக்கிரன் தான். இதில் வந்து என்னென்னா இப்போ தான் பின்வல் ஆகுது. சனிக்கு வந்து 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை உண்டு. முன்ன தான் டிஸ்கஸ் பண்ணோம், கொஞ்சம் முன்ன தான். சனிக்கு வந்து 3, 7, 10வது பார்வை உண்டு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து தன்னுடைய 10வது பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு. இந்த சனி பகவானுக்கு வந்து 10வது பார்வை, 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை உண்டு. இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா 10வது பார்வையாக வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10வது பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. இதுதான் பிரச்சனை. சனி பகவான் 10வது பார்வையாக வந்து லக்னத்தை பார்க்குறாரு. சுபகிரகமான குரு பார்த்தா பிரச்சனை கிடையாது. வானத்தின் கடவுள் என்று போடப்படும் குருவை நீசம் அடைஞ்சிட்டு பாபகிரகமான சனி பகவான் வந்து 10வது பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே லக்னாதிபதி வலுவிழந்து இருக்காரு. இந்த வலுவிழந்த லக்னத்தை சனி பகவான் வேற 10வது பார்வையாக பார்க்குறாரு. அது ஒரு ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம் என்னென்னா செவ்வாய்க்கு வந்து 4, 7, 8வது பார்வை உண்டு. இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு 10ஆம் இடத்துல இருந்து 4வது பார்வையாக அவரும் லக்கணத்தை பார்க்குறாரு. 1, 2, 3, 4 செவ்வாய் வந்து லக்கணத்தை பார்க்குறாரு. ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், லக்னாதிபதி நேசம் அடைஞ்சிருச்சு. பாவகிரகமான சனி பகவான் வேறு 10வது பார்வையாக பார்க்குறாரு. இன்னொரு பாவகிரகமான செவ்வாயும் 4வது பார்வையாக பார்க்குறாரு. ஸோ இந்த லக்கணம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து மிகவும் வலுவிழந்த ஜாதகம் தான். ஆனால் இவங்களுக்கு வந்து பாதிப்பு எந்த காலகட்டத்தில் ஏற்படும், அதுதான் அடுத்த கட்டம். இதை சோமினி ஃபேக்டர் வந்து இதை டிசைட் பண்ணுது. சோமினி ஃபேக்டர்னால் தசாபுத்தி காலங்கள் தான் மெயின் ரோல் பண்ணுது. இதில் எப்போ சனி தசையோ சனி புத்தியோ வரும்போதோ, அல்லது செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி வரும்போதோ, அல்லது மாரகஸ்தானத்தின் அதிபதி அதனுடைய தசாபுத்தி நடக்கும்போதோ, இந்த தனுசு லக்கணத்துக்கு யார் மாரகாதிபதியோ அவருடைய தசாபுத்தி காலங்களில் நிச்சயம் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிரகங்களின் பார்வை இதில் நிறையா இது இருக்குது. நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. நீங்கள் இப்போதைக்கு இதை பார்த்துக்கங்க, மேற்கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல்.